இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே गाइस ஸ்டார்ட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஜே 360 யூடியூப் சேனல். நான் அர்ஜுன், இது ஜனா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேஸ் உருட்டு. அதாவது அதை காதல் ஆரம்பித்த அந்த ஆதாமியவாழ் காலத்துலேருந்து 2024 வரைக்கும் இந்த காதலில் பொண்ணுங்க என்னென்ன உருட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். முக்கிய குறிப்பு நோட் டிஸ்க்ளைமர் போடுறோம். இது வந்து எல்லா பெண்களையும் குறிப்பிட்டு சொல்லலை, இந்த மாதிரி உருட்டுன சில பேர்த்த மட்டும்தான் சொல்கிறோம். என் லைஃப்ல ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கான், சரியா? அவன் ஃபேஸ் பண்ண விஷயம் இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கிட்டு வந்த மாப்பிள. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இருக்கா நம்பர் 1 ஓகேவா? கான்டாக்ட் நேம் ஓகேவா? தெரிஞ்சு அவன் சொன்னதுன்னு வெச்சு ஃபர்ஸ்ட் வந்து அவன் பேரு, அப்புறம் வந்து ஜனா. இல்ல ஜனாவா இல்ல அர்ஜுன். இல்ல அப்படியே ஜனாவனே வெச்சுக்கோமே. வேண்டாம், எதுக்கு அது? சரி, ரெண்டு பேருக்கு இது இளையான்னு வெச்சுக்குவோம். இளையா எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இளையா அப்ப ஹார்டின் அப்ப லவ் போயிட்டு இருக்குது, சண்டை வருது. ஹார்டின் இருக்குன்னா லவ் போகுது, ஹார்டின் இல்லன்னா லவ் பிரேக்கப். சண்டை வந்துருச்சா? இல்ல வந்து ஒத்துக்கல, சரி ஓகே. அப்ப வந்து ப்ரோ இல்லையா வந்து ப்ரோ மாட்டில லவ் வந்துச்சுல, அண்ணா மாயிச்சு இல்லையா ப்ரோ ஆமா. அதுக்கப்புறம் வந்து இல்லையா ப்ரோ இல்லையா ப்ரோ இல்லையா எனக்கு புரியவே எனக்கு இல்ல. இது லவ் எனக்கும் புரியல. அண்ணனா எனக்கு புரியவே. யார் சாமி நீ? லாஸ்ட் இல்லையா ஃப்ரெண்ட் பிளாக் முடிஞ்சு. அந்த இப்ப என்ன பண்றாங்க? அந்த ஃப்ரெண்ட் வந்து இப்ப இருக்கான், அந்த தெரியுது. நம்பர் 2 என்ன பார்த்தா வச்சுக்கவே, நீ என்னோட ஹாப்பினஸ், யூ ஆர் மை ஹாப்பினஸ். கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு வச்சுக்கவே, ஹாப்பினஸ் வார்த்தை தான் நம்ம லைஃப்ல வந்து முக்கியமா அடிபடுவோம். ஏமாந்தே போவோம். லவ் பண்ணும்போது குளுன்னு இருக்கும். ஆமா. இப்படிதான் ரெண்டும் கலந்து ஒரு ஃபீலிங், புரியுதா? நீ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் வந்து இவ்வளவு நாள் வந்து இப்படி இருந்தேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு, பறக்குது, அப்படியே லவ் வந்துருச்சு, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் முக்கியம். ஃபேமிலி அப்பா முக்கியமெல்லாம் இல்லை, பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உருட்டு நம்ம அப்பதான் தெரியும். அப்ப வந்து காதல் கண்மூடிரும். உருட்டு நம்பர் 3 ஹோப். அதாவது லவ் பண்ணிருக்க அத்தனை பேரும் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, ஹோப் அப்படின்னு. இது என்ன விதமான ஒரு உருட்டு? நான் கூட 100 வருஷம் வாழணும். சொல்றத பார்த்தா தம்பிக்கு எங்கேயோ பெருசா அடி வாங்கி இருக்கும் போலயே. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது என்ன மேட்டர் ஹோப் அப்படின்னா, மேட்டர் தான் ஹோப்பா? அது இல்ல. அதாவது எப்படின்னா, நான் வந்து ஒருத்தர் மேல ஹோப் வச்சுட்டேன் அப்படின்னா, என் அம்மா அப்பா சொன்னாலும் சரி, யார் என்ன எதிர்த்தாலும் சரி, அந்த ஹோப்லேருந்து மாறாது. நான் வந்து அந்த ஹோப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி, நான் யார் மேலே ஹோப் வைக்கிறேன், நான் யாருக்கு ஹோப் கொடுக்கணும், நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா நான் என் லைஃப்லாம் கல்யாணமே பண்ணிக்காம கன்னியாஸ்திரியாவே இருப்பேன், அவையாரா மாறிக்குவேன் அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அது இருக்கட்டும், அதை எதுக்கு பேசிக்கிட்டு இப்ப சபையில பேச வேண்டாம். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? அதாவது இது வந்து உருட்டு நம்பர் 4 பெஸ்டி. இது எல்லாத்தோட லைஃப்லயும் வந்திருக்கும். அந்த ஃப்ரெண்டு லைஃப்ல இந்த பெஸ்டி எப்படி வந்தான்னா, ஆமா பெண் ஃப்ரெண்டு, அவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னா, ஒரு டைம் வந்து இன்ஸ்டா ஐடி வாங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் தான், யாருமா அவன் அப்படின்னு கேட்டா, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் பெஸ்டி. பூரா 18+ மீமு உள்ளுக்குள்ள 18+ மீமு, பேசுறதுமே ஒரு மாதிரி 18+. நம்ம பெஸ்டின்னு சொன்னியம்மா, அது நான் என்கிட்ட கூட நீ இப்படி பேசினது இல்லை, அவங்ககிட்ட இப்படி பேசியிருக்க அப்படி. அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா? பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. அந்த நபரை அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டா எனக்கு புரியல. இது இந்த கான்செப்டே எனக்கு புரியல.
சந்தேகப்படவங்க மேல அவங்க வந்து ஒரு சேஃப் பர்சன் நினைக்கிறாங்க. ஓகேவா, லவ் பண்ற பர்சன் ஆக்சுவலா அவங்க வந்து சேஃப் நினைக்கிறாங்க. வேற ஒரு காரணம் இல்ல. நீங்க நினைக்கிறீங்க சந்தேகப்படுற இல்ல பொசசிவும் சந்தேகமும் இல்லைன்னா அது என்னத்த போய் ஒரு லவ் அது இருந்தாதான் உண்மையான லவ்வா இருக்கும். அது ஃப்ரெண்டா இருந்துட்டு போயில நீ யாரு கூட வேணா பேசி நீ என்ன வேணா பண்ண விட்டுட்டோம்னா அது என்ன உண்மையான லவ்வா இருக்க முடியும். அதனால அந்த உருட்டு அது உருட்டு நம்பர் 5. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ். யாருமே இல்ல, யாரும் வர மாட்டாங்க, வர முடியாது. இப்ப என்ன பண்றாங்க? அந்த பையன் அதுல அந்த பொண்ணு அந்த பையனோட லவ்வர் அந்த பொண்ணு மாசமா இருக்காங்க. யாருமே வரமாட்டாங்க. எனக்கு புரியல, யாருமே வரமாட்டேன்னாங்க. எனக்கு புரியல. இது வந்து அடுத்து உருட்டு நம்பர் 6. இது என்ன உருட்டு அப்படின்னா இது பிரேக்கப் ஆகும்போது இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சமயத்துல இந்த உருட்டு வரும். என்னை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா ஜனா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்ம உண்மையா லவ் பண்ணியிருக்கோமே, நம்ம எப்படி அதை போய் கேட்க முடியும்? அப்ப நீ என்ன அப்படின்னு, அதாவது எப்படின்னா அவங்க வந்து லவ் பண்ணுவாங்களாம், பேசுவாங்களாம், ஹோப் கொடுப்பாங்களாம், சுற்றுவாங்களாம், எல்லாம் பண்ணுவாங்களாம். கடைசியில் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம், எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், என் பெஸ்டி தான் முக்கியம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வந்து நம்ம ஒரு 5 வருஷம் லவ் பண்ணி வச்சுருவேன், ஃபுல்லாக பேசி பண்ணலாம். ஒரு நைட்டில் வந்து டக்கு மாசம் மாறுவாங்க. ஆமாம், இது எல்லாத்துக்குமே அப்படி தான் நடக்கும். வந்து லவ் பண்ணாமல் இருக்கலாம் அவங்க. ஏன்னா பையன் வந்து கஷ்டப்பட்டு வீட்டில் பேசி ஓகே பண்ணி கொண்டு வரும்போது நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. அந்த பொண்ணுக்காக தான் ஒரு விஷயமும் அவன் பார்த்து பண்றான், லவ் பண்றான். நம்ம ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், தாஜ்மஹால் கட்டுறான், கோட்டை கட்டுறான், எல்லாத்தையும் பண்றான். கடைசியில் ஒரே நைட்ல வந்து மனசு மாறிட்டு நான் எனக்கு வந்து இவங்க தான் முக்கியம், அவங்க தான் முக்கியம், என்னை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, நான் உனக்காக தான் உன்னை விட்டு இல்லைன்னா நீ வந்து இன்னும் நல்லா இருப்ப, என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் போயிருமல்ல, 5 இயர்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு, அப்பையே ஃபுல் காசு செலவு பண்ணி வச்சிருவாங்க. ஆனா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நான் இருக்கேன் உனக்கு, அந்த பெஸ்டி வந்துருவான், அப்பாங்க உள்ள வந்துருவான், உள்ள வந்து நான் இருக்கேன் சொல்லு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்ம பசங்க வந்து அந்த மாதிரி நடக்காது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. முதல்ல இந்த கமிட்டட் முதல்ல ஒழிச்சு கேட்டணும். இவனுக்கு சாவகாசமா வச்சிருக்க கூடாது, விளங்காம போனவனு போய் தொலைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, அதை பார்க்கணும்னா ஸ்டே டியூன் வித் மீ. நான் அர்ஜுன், ஒரு ஜனா எடிட்டர் இல்லையா. பை பை. குத்துங்க இந்த பொம்பளைங்களே இப்படிதான்.